ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தொடர்ந்து மகாபாரத கதைகளை கேட்டுட்டு இருக்கோம். நான் சொல்கிற கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம போன கதையில் பார்த்தோம், துஷ்யந்தன் சகுந்தலையை சந்திச்சாரு. பிறகு அவங்களுக்கு மகன் பரதன் பிறந்தான். அந்த கதையை நீங்கள் கேட்கலைன்னா அதை முதல்ல போய் கேட்டுட்டு வாங்க. அப்படின்னா தான் நான் சொல்கிற அடுத்த கதைகள் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? பரதனோட சந்ததியில் வந்தவங்க ஹஸ்தினாபுர ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருந்தாங்க. அதே வரிசையில சாந்தனு மகாராஜா ஹஸ்தினாபுரத்தை ஆட்சி செஞ்சாரு. ஒரு சமயம் அவரு காட்டுல வேட்டைக்கு போனப்போ அங்கே கங்கை நதிக்கரை ஓரமா ஒரு அழகான பெண்ணை சந்திச்சாரு. அந்த பெண் மேல காதல் வயப்பட்டு அவங்கள திருமணம் செய்ய ஆசைப்பட்டாரு. அவரு நேரடியா அந்த பெண் கிட்ட, நான் ஹஸ்தினாபுரத்து அரசன் சாந்தனு, உன்னை திருமணம் செய்ய நான் ஆசைப்படுறேன்னு சொன்னாரு. அந்த பெண் வேற யாரும் இல்ல, சாக்ஷாத் கங்காதேவி தான். அவங்க எந்த தயக்கமும் இல்லாம திருமணம் செய்ய சம்மதம் தெரிவிச்சாங்க. ஆனா ஒரு நிபந்தனையும் வச்சாங்க. கல்யாணத்துக்கு பிறகு என்ன எந்த கேள்வியும் நீங்க கேட்க கூடாது. அதே மாதிரி நான் என்ன செஞ்சாலும் தடுக்கவும் கூடாது. அப்படி மீறினா நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னு சொன்னாங்க. சாந்தனு அரசன் அவங்கள கல்யாணம் செய்யற ஆசையில எல்லாத்துக்கும் சம்மதிச்சாரு. எந்த விஷயத்திலையும் நான் தலையிட மாட்டேன்னு வாக்கு கொடுத்தாரு. கல்யாணமும் நடந்தது. சாந்தனுக்கும் கங்காதேவிக்கும் முதல் குழந்தை பிறந்தது. ஹஸ்தினாபுரமே சந்தோஷத்துல இருந்தது. ஆனா யாரும் எதிர்பார்க்காதது, எந்த தாயும் செய்ய துணியாதது நடந்தது. கங்காதேவி தன்னோட குழந்தையை எடுத்து நதியில தூக்கி போட்டாங்க. அதிர்ச்சி அடைஞ்ச சாந்தனு அரசன் சத்தியத்தின் காரணத்தால எதுவும் கேட்கல. தொடர்ந்து 6 குழந்தைகள் பிறந்தாங்க. முதல் குழந்தைக்கு நடந்தது தான் மற்ற 6 குழந்தைகளுக்கும் நடந்தது. அவங்க எல்லாரையும் தண்ணில தூக்கி போட்டாங்க. கங்காதேவிக்கு 8வது குழந்தை பிறந்தது. அதே போலதான் அவங்க குழந்தையை நதியில தூக்கி போடுற சமயம் சாந்தனு தடுத்தாரு. இந்த முறை அவர்னால ஏத்துக்க முடியல. சாந்தனு சத்தியத்தை மீறினதுனால கங்காதேவி சொன்னாங்க, நீங்க எனக்கு கொடுத்த சத்தியத்தை மீறிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் உங்க கூட இருக்க மாட்டேன். நான் திரும்பி நதிக்கே போயிடுவேன். அப்போ சாந்தனு கங்காதேவி கிட்ட, நீ ஏன் இப்படி செஞ்ச, எதனால இப்படி நடந்துகிட்டேன்னு கேட்டாரு. அதுக்கு கங்காதேவி விளக்கம் கொடுத்தாங்க. முன்ன ஒரு சமயம் 8 வாசுகள் குடும்பத்தோட காட்டுக்கு போனாங்க. வசிஷ்டர் ஆசாசியா வளர்த்த பசு நந்தினிய இந்த 8 வாசுகள் களவாடினாங்க. இதனால கோபம் அடைஞ்ச வசிஷ்டர் சாபம் கொடுத்தாரு, நீங்க எல்லாரும் பூமியில மானிடனா பிறப்பீங்க. அதுலயும் என்னோட பசுவை களவாடி வச்சவன் பூமியில மானிடர்களோட நீண்ட காலம் வாழ்வான்னு சொன்னாரு. இந்த சாபத்துக்கு பயந்த வாசுகள் கங்காதேவி கிட்ட கோரிக்கை இட்டாங்க. வாசுகள் கங்காதேவி கிட்ட, நீங்க ஒரு பொருத்தமான ஆண்மகனை திருமணம் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் உங்களுக்கு மகன்களா பிறப்போம். நாங்க பிறந்த உடனே எங்களை நதியில தூக்கி போட்டுடுங்க. அப்படி செய்யறதால எங்க சாபம் போயிடும்னு சொன்னாங்க. அதனாலதான் கங்காதேவி சாந்தனு அரசனை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. வாசுகளோட ஆசைப்படி 7 பேரையும் நதியில தூக்கி போட்டாங்க. ஆனா 8வது மகனை தூக்கி போடுற சமயம் சாந்தனு தடுத்ததால கங்காதேவி அந்த மகனோட மறைஞ்சு போயிட்டாங்க. பல வருஷமானது. சாந்தனு அரசன் தனி மரமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. இப்போ அவருக்கு மனைவியும் இல்ல, மகன்களும் இல்ல. ஒரு நாள் கங்கை நதிக்கரை ஓரமா ஒரு அழகான பையனை சாந்தனு பார்த்தாரு. அந்த பையன் நதியில அம்புகளை விட்டு ஒரு அணைய கட்டிட்டு இருந்தான். இவ்வளோ திறமை இந்த பையனுக்கு இருக்கே அப்படின்னு சாந்தனு பிரமிப்போட பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ கங்கை நதியில இருந்து அவரோட மனைவி கங்காதேவி வந்தாங்க. அவங்க சாந்தனு கிட்ட சொன்னாங்க, இவன் தான் நம்ம 8வது மகன் தேவவிரதா. அவன் என்னோட பராமரிப்புல வளர்ந்தான். நல்ல கற்றறிந்த குருக்கள் வசிஷ்டர் மற்றும் சுக்ராச்சாரியர் கிட்ட வித்தைகளை கத்துக்கிட்டான். அவன் வேதங்கள், யுத்த கலைகள் மற்றும் திறமையான ஆட்சி செய்யவும் கத்துக்கிட்டான். சாந்தனுக்கு அவரோட மகன் திருப்பி கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். அதோட ஹஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்ய வாரிசு வந்தாச்சுன்னு நிம்மதி அடைஞ்சாரு. அவரு தன்னோட மகன் தேவவிரதாவை அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாரு. பட்டத்து அரசனை முடிசூடுற நாளுக்காக காத்துட்டு இருந்தாரு. அடுத்து தேவவிரதன் எப்படி பீஷ்மர் ஆனாரு, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.